ஆவின் பால் முகவர்களின் பால் விநியோகத்தில் தினசரி ஒரு பால் பாக்கெட் விக்கெட் ஆவதால் வருமானம் இழக்கும் ஆவின் பால் முகவர்கள். ஆவின் கோல்டு பால் விலை 18 ரூபாய் உயர்த்தியும் கமிஷனை 2 ரூபாயை குறைத்து வயிற்றில் அடிப்பதாக வேதனை. பால் பாக்கெட்டில் லீக்கால் வருமானம் வீக்காகிக் கொண்டு செல்கிறது என முகவர் சங்கத்தினர் ஆவேசம். லீக்காகும் ஆவின் பால் பாக்கெட்டை மண்டல அலுவலகங்களிலேயே மாற்ற ஏற்பாடு செய்ய வேண்டும் என கோரிக்கை. வரிசை கட்டி மனு கொடுத்தாலும் விஷயம் நடந்தபாடில்லை என ஆதங்கம். மதுரை ஆவினில் நாள் ஒன்றுக்கு 2 லட்சம் லிட்டருக்கு மேல் பால் பல்வேறு நிறம் மற்றும் அளவுள்ள பாக்கெட்டுகளில் முகவர்கள் மூலமாக பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. ஆவின் பாலை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் முகவர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது. மதுரையில் மட்டும் 63 ரூட்டுகளில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்கள் பாலை விநியோகம் செய்து வருகிறார்கள். ஆவின் முகவர்களுக்கு பாலை எடுத்து வர ஒப்பந்த வாகனங்கள் உள்ளன. பால் வேன் ஓட்டுநர்கள் தினசரி ஒரு பாக்கெட்டை விக்கெட் என்ற பெயரில் மாமூல் எடுத்துக் கொள்கிறார்கள். இது தொடர்பாக பலமுறை மதுரை ஆவின் பொது மேலாளரை சந்தித்தும் பலனில்லை என சங்கத்தினர் கூறுகிறார்கள். இப்போ நாங்கள் ஆவின் பால் தொடர்ந்து விற்கிறோம் சார். நான் ஒரு 27 வருஷம் விற்கிறேன். பல ஆண்டுகளாக ஆவினில் விக்கெட் மாமூலுங்கிறது எடுத்துக்கிட்டே இருக்காங்க சார். நாங்கள் பல ஆண்டுகளாக இப்போ இந்த ஜிஎம் பல ஆண்டுகளில் ஒவ்வொரு ஜிஎம் வருவாங்க. வர சொல்ல நாங்கள் எழுதி கொடுப்போம். அப்போ அந்த வண்டிக்காரங்களை கூப்பிட்டு சத்தம் போட்டு பெனால்ட்டி போடுவாங்க. அபராதம் போட்டு வண்டிக்காரன் குறைப்பாங்க. இப்போ ஜிஎம் சிவகாமி மேடம் அவங்க எதுவுமே கண்டுக்கிறாரு. நாங்களும் 2024 சொல்கிறோம். கமிஷன் தான் அப்பவும் நேரடியாக சொன்னோம். நேரடியாக மனு கொடுத்து நேரடியாக சொன்னோம். 2025 ஜனவரியில் ஜிஎம் பார்க்கறதுக்கு ஒரு 250 பேர் போனோம். அப்போ ஜிஎம் நாங்கள் பார்த்து செய்வோம்னு சொல்லிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களை சந்திக்கிறதே இல்லை சார். இப்போ நாங்கள் கலெக்டரை தொடர்ந்து ஒரு 6 தடவை மனு கொடுத்துருக்கோம். மொத்தம் 7 தடவை கொடுத்துருக்கோம் சார். அதில் என்ன கொடுத்துருக்கோன்னா, ஒவ்வொரு டிப்பும் மொத்தம் ஒரு நாளைக்கு 2 லட்சத்துக்கு மேலே பால் விற்கிறோம் சார். எங்கிட்ட 1000த்துக்கு மேற்பட்ட முகவர்கள் இருக்கிறாங்க. 1000த்துக்கு மேற்பட்ட முகவர்கள் இருக்காங்க எங்கிட்ட. நாங்கள் எல்லாருமே இந்த லீக் பாக்கெட் வரோம். தினசரி லீக் பாக்கெட்டு. அந்த லீக்கை ஜோனில் மாற்றி கொடுக்க சொல்கிறோம். ஏன்னா எங்களுக்கு நஷ்டம். நாங்கள் இப்போ நாங்கள் விளாங்குல இருக்கோம், நாமலை புக்கோட்டில் இருக்கோம், அவுட்டில் இருக்கோம்னு சொன்னால் அங்கேருந்து ஒரு 3 பாக்கெட்டு கொண்டு போய் மாற்றோன்னா 60 ரூபாய்க்கு மாற்றோன்னா 100 ரூபா செலவாகும். அது உள்ளே போய் உடனே மாற்ற மாட்டாங்க. செக்யூரிட்டி சொல்லுவாங்க, முள்ள கையெழுத்து வாங்கிட்டு வாங்குவாங்க. கையெழுத்து போய் அங்கே டெண்டரில் போய் அங்கே இன்டர்னுக்கு போனோம்னா நீங்கள் மேலே போங்க, மேலே போய் கேட்டு அங்கே 1 மணி நேரம் ஆக்கிடுவாங்க. இதனால் யாருமே போகிறதில்ல. நஷ்டத்தை எங்களுக்கு நாங்கள் லிட்டருக்கு 2 ரூபா கமிஷன் வாங்குகிறோம். அதில் 1 ரூபா ஒரு பாக்கெட்டு கிடைக்கி. ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒவ்வொரு டிப்பும் இருக்கும் 2 பாக்கெட்டு 3 பாக்கெட்டு 1 பாக்கெட்டு கண்டினியூவாக வந்துடுது சார். இதை மாற்றியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்டிங்களா? அது போக இப்போ அந்த வண்டிக்காரங்க 10 டப்பாவுக்கு ஒரு விக்கெட்டுன்னு இருக்கிறாங்க. அது மாமூல். அது உலகத்தில் எந்த ஊர்லையும் இல்லாத அளவு மதுரையில் இருக்குது. நாங்கள் இப்போ சுமார் 5 ஆண்டுகளாக கடுமையான போராட்டம் பண்ணுறோம். இப்போ 2025 இந்த ஆண்டில் எப்படியாவது இந்த விக்கெட்டை நிறுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜனவரியிலேருந்து ஆரம்பித்து டிசம்பர் வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது. நாங்கள் பால் விற்காமல் இருக்கிறது கிடையாது. பால் வண்டிக்காரங்க லேட் ஆகுறது என்னன்னா எதுவுமே கிடையாது. வண்டிக்காரங்க ஓட்ட போடுறாங்க. விக்கெட் கொடுக்கலைன்னா ஓட்ட போடுறாங்க. இந்த சூப்பர் மண்டல பொறுப்பாளரை கேட்டோம்னா நான் பேசுகிறேங்கிறாங்க. ஏன்னா எங்கள் குறைபாடுகளை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஆவின் பால் முகவர்களுக்கு வழங்க வேண்டிய 3 ரூபாய் கமிஷனையும் 2 ரூபாயாக குறைத்ததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருகிறது. 5 வருஷமாக ஆவின் முகவர்களுக்கு கமிஷனே ஏற்றலை. இந்த கமிஷன் எப்பயுமே ஆவினில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பால் விலை ஏற்றும் போது கமிஷன் கண்டிப்பாக ஏற்றுவாங்க. இப்போ 1 லிட்டர் 52 ரூபா இருந்தது 68 ரூபா ஆகிட்டாங்க. 18 ரூபா ஏற்றிட்டு இந்த 18 ரூபா ஏற்றுனதுக்கு நான் அதே கமிஷனை தான் தராங்க. அந்த கமிஷன் எங்களுக்கு எக்ஸ்ட்ராவே கொடுக்கல. அது போக அந்த டயத்தில் பச்சை பாலை நிப்பாட்டிட்டு அந்த பச்சை பாலில் கோல்டு பாலை மாற்றினாங்க. கோல்டு பாலை கிட்டத்தட்ட 5 ரூபா 50 காசு ஒரு பாக்கெட்டுக்கு ஏற்றிருக்காங்க. 5 ரூபா 50 காசு ஏற்றிட்டு சொன்னாங்க, இந்த பாலை நீங்கள் 10,000 லிட்டர் கொண்டு வந்துடுங்க, உங்களுக்கு நாங்கள் 3 ரூபா கமிஷன் தரேன்னு சொன்னாங்க. இப்போ கிட்டத்தட்ட 60 30,000 40,000 லிட்டர் பால் சேல்ஸ் அதிகம் போயிடுச்சு. அந்த இறக்கின கமிஷனை தான் நாங்கள் ஏற்றி கேட்குறோம். பால் முகவர்களுக்கு லீக் பாக்கெட் மூலமாக மட்டுமே மாதம் 5,000 ரூபாய் இழப்பீடு ஏற்படுகிறது. இதனால் பொருளாதார ரீதியாக பெரும் பின்னடைவை சந்தித்து வருகிறோம். இதற்கு தீர்வு எட்டப்பட வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கின்றனர். லீக் பால்னால எங்களுக்கு குறைஞ்சது மாதத்துக்கு 5,000 6,000 லாஸ் ஆகுது சார். 5,000 6,000 குறைஞ்சது. ஒரு வேலையாளோட இது குறையுது. இப்போ எங்களுக்கு அசால்ட்டாக ஒரு லிட்டருக்கு 2 ரூபா கமிஷன் சொல்லி சொல்கிறோம். அது பெருசாக தெரியுது உங்களுக்கு. ஆனால்
இந்த வண்டி பெட்ரோலு, வேலையாள் கூலி, இந்த லீக்கு, இந்த இதில் எல்லாம் கழிச்சோம்னா எங்களுக்கு வந்து அதில் கிடைக்கிறது வந்து 50 காசுக்கு மேலே கிடைக்கவே கிடைக்காது. சம்பளம் வந்து மொத்தமாக வருது 40,000, மொத்தமாக 40,000 30,000 மொத்தமாக வருதுன்னா எங்களுக்கு இந்த செலவு இதர செலவே வந்து 25 ரூபா போய் மிச்சம் கையில் வந்து 12 ரூபா 13 ரூபா தான் நிற்கிது. இதை வந்து எங்களுக்கு இந்த இப்போ வந்து ஜிஎம் வந்து எங்களுக்கு வந்து இந்த இறக்குன கமிஷனை ஏற்றி தரணும். இந்த லீக்கை வந்து எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும். தாழ்மையோடு ரொம்ப கேட்டுக்கிறேன் நான். பால் முகவர்கள் முன்வைக்கின்ற முக்கியமான 3 கோரிக்கைகள் இதுதான். செவி சாய்க்குமா மதுரை ஆவின் நிர்வாகம்? நாங்கள் குறைச்ச கமிஷன் வந்து இப்போ கோல்டு பால் வந்து 2 ரூபாயிலேருந்து 3 ரூபாய்க்கு 1 ரூபாய் குறைச்சி 2 ரூபாய்க்கு இருக்காங்க. அதை வந்து எங்களுக்கு 3 ரூபாய்க்கு கொடுக்கணும் சார். அதுபோல் லீக் பாக்கெட்டை வந்து மண்டல அலுவலகத்தில் மாற்றி கொடுக்கணும். ஒன்று பிக்கெட்டுங்கிறது சுத்தமாக நிப்பாட்டணும். கிடையாது, அது சரியான அளவுக்கு நேரம் எந்த நேரத்துக்கு பால் வருதுங்க ஸ்டார்ட் போட்டு கரெக்டாக எங்களுக்கு கொடுக்கணும். எங்கள் வாழ்வாரம் சிறக்க வைக்கணும். ஏன்னா நாங்கள் அடிப்படை ஊழியர்கள். நாங்கள் இந்தியாவிலே பால் விற்கிறவங்க, ஆவின் பால் விற்கிறவங்க அடிமட்டத்தில் இருக்கோம். ஏன்னா நான் வந்து 27 வருஷம் உழைச்சி பாருறேன். என்னுடைய உடம்புல சத்து உயிர் வரைக்கும் தான் உயிர் தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. உயிர் சத்துங்கிறது இல்லை. நாங்கள் பால் விற்கிறோம். எந்த வீட்டுக்காக நாங்கள் தப்பாக போடுறோமா போடல. 5 மணிக்கு பால் போனால் 5 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா கிளம்பியிருக்காங்க பாலை கொண்டு வாங்க ஓடுறோம். ஏன்னா இந்த சூழ்நிலை எங்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த பொதுமக்கள் செஞ்சு தரணும்னு நாங்கள் முறையாக கேட்குறோம். தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் செயல்படும் மக்களின் ஆவின் பால் தேவையை பூர்த்தி செய்வதில் மிக முக்கிய பங்கு ஆற்றி வருகிறது. பாலை மக்களுக்கு விநியோகம் செய்யும் முகவர்களின் பிரச்சனையை களைந்து உரிய தீர்வு காண நடவடிக்கை எடுக்குமா மதுரை ஆவின் என்ற எதிர்பார்ப்பில் முகவர்கள் காத்துக்கொண்டு இருக்கிறார்கள்.